வைஸ் ஹாய். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் எங்கே எப்படி ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸை சேர்ந்து எம்ஜிஎம் போக போகிறோம். இப்போ எனக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ஆல்ரெடி வந்துட்டா. ஸோ இப்போ அவளை போயிட்டு பிக் பண்ணிட்டு அவள் அப்படியே கிளம்புறேன். அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹாய் கைஸ், இப்போ வந்து நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் இருக்கிற ஸ்டார்பக்ஸ். ஸோ இங்கே நானும் ஸ்ருதியை வந்துட்டு ஹரிக்கும் கிஷோருக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே இன்னும் வரல. அண்ட் நான் ஆர்டர் பண்ணது இன்றைக்கி தான் ரொம்ப சீக்கிரமாக ஸ்டார்பக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இன்றைக்கி என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் நான் இதை காட்டுறேன். ஸோ ஒரு அமெரிக்கானோ எனக்கு எப்பவும் போல் மேங்கோ ஃப்ராப்பே அப்புறமா ஒரு எக் ஒயிட் க்ரோஸும் இதை அப்புறம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அவங்க வர வரைக்கும் நாங்கள் எதாவது சாப்பிட போகிறோம். ஸோ வாங்க சாப்பிடுவோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா என் காஃபி அந்த மாதிரி நிறைய போயிடுச்சு. நான் வீடியோ எடுக்கிறேன்ற பேரில் காஃபி ரொம்ப ஆரம்பிட்டேன். ஏசி கீழே உட்காந்துருக்கேன் எல்லாம் சாதனம்லாம். பட் பிளாக் காஃபி இஸ்ல இதுவும் வந்துட்டு ஆரிய போயிடுச்சு. இது வந்து இப்போ நான் ட்ரையே பண்ண போகிறேன். இது நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இருங்க, இதுக்கு வந்து நமக்கு தேவையான கேமராமேன் அது நம்மக்கிட்ட ஸ்ருதி இருக்கான். அவளை வச்சு நம்ம கேமராமேனாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ அப்படியே பேக் கேமரா மாறிக்கலாம். நான் இப்போ ஆப்ரேஷன் தான் பண்ண போகிறேன். வாங்க நம்ம ஆப்ரேஷன் பண்ணுவோம். இது ஒரு மாதிரி தான் இருக்குது பார்க்க. இதெல்லாம் பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்த்துருவோம். டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது. என்னங்க என்ன சொன்னீங்க? ஸ்வீட்டாகவும் ஸ்பைஸியாகவும் இருக்குது. ஸ்வீட்டு ஸ்பைசியா? என்ன வளர்ற? ஏன்னா மிளகா போட்டு வச்சுருக்காங்கல்ல. உள்ள சீஸ் இருக்குது. ஆனால் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது தான் என்னன்றது தெரியல. மற்றபடி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. என்னென்ன வாயா இது? சிக்கன் இருக்குன்னா எங்கே இருக்குன்றது தான் தெரியல. என்னது சிக்கன் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் எங்கே இருக்குன்றது தான் தெரியல. அதான் நான் தேடிட்டு இருக்கேன். பொறுமையாக தேடுங்க. பர்த்டே பாய் வந்துட்டான். இவன் இங்கே வந்துட்டான். இதோட பைத்தியம் இருக்கிற நிலைமைக்கு நாங்கள் மூஞ்சி இல்லைடா. வெயிலில் பாவம் வண்டியை தள்ளிட்டு வந்திருக்காங்க. தயவு செஞ்சு போட்டுறாங்க, பார்க்க முடியாது. இதுக்காக நான் இது இன்னைக்கே நான் ரெடி பண்ணி எனக்கு யாரும் போட்டு 2-3 ரெக்வஸ்ட் வந்திருக்கு இன்ஸ்டால. ஓ மை காட், இன்ஸ்டால ஒரு பொண்ணுங்க தொல்லையா இருக்காங்க. எனக்கு 2 கேர்ள் யாருனே தெரியல. கைஸ் நாங்க வந்துட்டு அது இல்லடா. அதாவது பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு சொல்றேன், எதுவுமே கேட்காதீங்க. எல்லாமே உருட்டுதான். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா எம்ஜிஎம் போகிறோன்ற பேரில் ஸ்டார்பக்ஸ்லேயே 2 மணி நேரமாக உட்காந்துருக்கோம். ஆமாம், பிளானிங் பண்ணிட்டு இருக்கோம். எம்ஜிஎம் போடாமல் வேற எங்கேயாச்சும் போடாமல். ஆனால் கடைசியில் வந்துட்டு எம்ஜிஎம் கிடையாதுன்ற மட்டும் டிசைட் பண்ணியாச்சு. என்ன பிளான்? ஒரு 10 வாங்கி அடிக்கிட்டு இங்கே ஆட்டத்தை முடிச்சுக்கலாம். இங்கே போதும்ண்ணா, இங்கே போதும். இப்போ அடுத்த வந்துட்டு எங்கே பஃபெட் போகலாமா இல்லை வேற எங்கேயா போய் கேம் ஆடலாமா, நீ சொல்றதான் அங்கே போகலாமான்றத இப்போ நாங்களே யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ இல்லைன்னா எங்கேயாச்சும் பார்ட்டி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்கோம். இல்லை இல்லை இவன் அடிக்கிறோம். ஆமாம், இதுவும் கிடைக்க முடியாது. இதுவே பாருங்க, ஒரு ஆம்பளை பையன் வச்சு நாங்கள் படுற பாடுறக்கே. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறோன்றது எங்களுக்கே தெரியாது. ஆனால் நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புனா 30 ரூபா முடியும் பார்க்கிங் சார்ஜஸ். ஏய் 30 சேஞ்ச் வருதுடா. ஸோ இப்போ வந்துட்டு
பார்லாம் கிடையாதுங்க. இவனை வீட்டில் கோத்து விட்டு போட்டு விட்டுருவான் போல இருக்கு. நாங்கள் வந்துட்டு எங்கேயாவது பார்ட்டி போடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது தெரியல. இவன் வந்திருக்க காஸ்டியூம் கொஞ்சம் பாருங்க. எழுந்து நில்றா. கொஞ்சம் வெளியே வாங்க. பாருங்க ஜெட்டியோட வந்திருக்கான். இங்க ஒருத்தன் ஜெட்டியோட வந்திருக்கான். இங்க ஒருத்தன் ட்ராக் பேடோட வந்திருக்கான். இது இப்படி இருக்கும்போது நாங்கள் எங்கேருந்து பார்ட்டி போகிறது? இப்போ ஒன்று போனோம் தெரியாம பையன் தெரியாம ஒருத்தன் வந்திருக்கான். ஸோ இப்போ வந்துட்டு இங்கேருந்து இவங்க 2 பேரும் வீட்டில் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இவங்க கிளம்பி வருவாங்க. அது வரைக்கும் நாங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுறோம். வெயில் அடிக்கிறதுல சூரியன்ல இருந்து ஆரம்பிச்சு பைக் எடுத்துருவா. என்ன சொல்றேன், நான் இங்கே இருக்கேன்டா. நம்ம எங்க வீட்லயும் பக்கம் தான். இங்க பாரு, இவன் வீட்டுல இருந்து ஏர்போர்ட் போனோமா, ஏர்போர்ட்ல இருந்து வந்து யூ-டர்ன் போட்டு நம்ம வரணுமா. ஜிஎஸ்டி ரோட் கட்டிமர பிரிட்ஜ் ரைட் எடுத்து முடிஞ்சது. ஆனா கட்டிமர பிரிட்ஜ் ஏர்போர்ட் தாண்டி தான் நீ சொல்றது கரெக்ட். அதுதான் ஏர்போர்ட் ரைட்ரா, ரைட் எடுத்து மறுபடியும் அங்கே தான் யூ-டர்ன் போட்டு வரோம். ஐடிசியில் போயிட்டு யூ-டர்ன் போடணும்ல. கரெக்டானு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ தான் நாங்கள் உனக்கு கால் பண்ணோம். அப்போ தான் நாங்கள் சிசிடியில் போயிட்டு உட்காரலாம்னு சொல்லிட்டு போனோம். சரி இருங்க கைஸ், நம்ம அப்படியே பிளானை போட்டு வரேன். கோடு போட்டு நாங்கள் சாப்பிட்டு செலிபிரிட்டி. ஸோ ஹாய் கைஸ், நாங்கள் பார்ட்டி முடிச்சுட்டு இப்போ எங்கே இருக்கோம்? இப்போ நாங்கள் நார்த் வியூ கிச்சனில் தான் இருக்கோம். செமையாக இருக்கு. வாங்க எல்லாரும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிடலாம். இங்க பாத்தீங்களா பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிடுங்க. நான் எடுக்கவே இல்லையே. அதெல்லாம் தான் நீ எடுக்கணும். ஸோ இப்போ நார்த் வியூ கிச்சனில் சாப்பிட்டுட்டு இருக்கோம். வியூ செம்மையாக இருக்குது. நீங்களும் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் எங்களோட வியூ, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வியூ. இது திங்க மாட்டோம், இது வேற ஒரு மாட்டீங்க. சுத்தாச்சி ஏறிட்டு வந்தாங்க. உடம்பு ஸோ கைஸ், எங்கள் ஜூஸ் எல்லாமே வந்துருச்சு. இதோட பேர் எனக்கு தெரியாது. ஓகே, இது க்ரீன் ஆப்பிள் மொஜிட்டோ, இது ஃப்ளோர் ஸ்விங், அது வந்துட்டு வர்ஜின் மொஜிட்டோ, அந்த வர்ஜின் பை. இது வந்துட்டு ஏதோ ஒரு சிக்கன். அண்ட் இதுதான் எங்கள் பிளேட்ஸ். சரி, பிளேட்ஸ்ன்ற வரைக்கும் இதுதான் எங்கள் பீட்சா. இதுதான் வந்துட்டு அப்பளம் பீஸா. வாங்க பீட்சா சாப்பிடலாம். என் பிளேட் மட்டும் எம்டியாக இருக்கு. ஏன்னா நான் இதே எடுத்துக்க போகிறேன். இதுதான் பீட்சா. சரி, நான் இப்போ இதை சாப்பிட போகிறேன். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் வரேன். ஓகே கைஸ், இப்போ இதுதான் ரவுண்ட் 2. ரெண்டு வச்சு குடிப்போம். அது இந்த 2, அதுக்கப்புறமா இது 1, இன்னும் ஒரு 4-5 உள்ள சொல்லியிருக்கோம். அதுவும் வந்துக்கிட்டே இருக்கு. நாங்கள் வந்து ஷர்லி சிட்டியோட ஃபேனுன்றதுனால இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஷர்லி சிட்டியோட ஜூஸா. ஜூஸாக கொஞ்சம் சிட்டியாக இருக்குது, மற்றபடி எதுவும் இல்லை. பேரு தாங்க ஷர்லி, பெருசா ஒன்றும் இல்லை. ப்ளூபெரியை கடந்து கொடுத்துட்டு ஆனால் அது பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கு, ப்ளூ கலரில் இருக்கு, அவ்வளோதான். கேட்டால் ஷர்லி சொல்லுங்க. சோடா லைம் மிக்ஸ்ட் ஆஃப் 3 இஸ் ஷர்லி. எல்லாரும் மிக்ஸ் பண்ணுங்க. உங்க வீட்லயே நீங்க இத செஞ்சு இங்க பாத்தீங்களா, போட்டோவும் போட்டாங்க. சோ இவன் தான ஃபர்ஸ்ட் இந்த காம்ப கூட எடுக்காம அப்படியே போட்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா. இது உங்க வீட்லயே செய்யக்கூடிய ரெமெடியை வந்து இப்ப இவர் சொல்லுவாரு. அந்த ரெமெடியை சொல்லுங்க. யா ஃபர்ஸ்ட் போமோகிரானேட் எடுத்துக்கோங்க. முதல்ல போமோகிரானேட் அது எடுத்து ஆல் வர அட்டெண்ட் பண்ணி பேசுங்க. கையில கட் பண்ணதுக்கு பதிலா சர்ப்ரைஸ் ஆவடா.
Happy birthday, Kishore. Thank you. So guys, இந்த விலங்கால அவனுக்கு தான் எனக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே பாடுங்க எல்லாம். எனக்கு பர்த்டே ப்ராமிஸ் கொடுக்கணும்ல. இப்போதான் நான் ஆரம்பிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே உனக்குலாம். ஓகே. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Kishore. Happy birthday to you. Happy birthday. செவ்வா நீ கிளம்பு. என்ன வாங்க அதான் கேக் சரி, வாங்க. சாப்பிடலாம். கேக் சாப்பிடலாம். கேக் ஸ்மாஷ் பண்ணலாம் வாங்க. Yes, smash பண்ணுடா. வேஸ்ட் பண்ணாத. ஆமா இவனுக்கு அதெல்லாம் பண்ணலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கேக் ஸ்மாஷ் பண்ணலாம் வாங்க கேக் சாப்பிடலாம். இந்தாங்க गाइस உங்களுக்கு ஒரு கேக் ஒரு பீஸ் ஆஃப் கேக் கிஷோர் சார்பா. ஹாப்பி பர்த்டே. கேக் வேணும்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேக் சாப்பிட்டு வரோம் பண்றீங்களா உங்களுக்கு 1/2 kg அப்ப அவனே 100 பேர் வரைக்கும் பண்ண மாட்டாங்க. போறதே நீ ஒரு வீக் தான். இந்த ரெட் வெல்வெட் கேக் உங்களுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. இதோட டேஸ்ட் நல்லா இருக்கு. உங்களுக்கு வேணா உங்களுக்கு வேணா நீங்க அத பில் பண்ணலாம் வைக்கிறீங்க. வரதில்ல வேணாம். So guys, this is fried rice. ஃப்ரைட் ரைஸ். ஒரு பர்த்டே வச்சு நான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடலாம். இப்போ ஃப்ரைட் ரைஸ் டைம். ஸ்ருதி கேக் சாப்பிடுறா. எனக்கு கொஞ்சமாடா. பிரசாதா. அண்ணா எனக்கு கொஞ்சமா போடுங்க போதும். டயட்ல இருக்காரு அவரு. அவர் வந்து 6 பேக்ஸ் போதும் போதும் போதும். நானே தோதனா சொல்றீங்க. So guys, இந்த ஸ்பைசியான ஃப்ரைட் ரைஸ் இது ரொம்ப சூப்பரா காரமா நல்லா இருக்கு. பட் என்னோட ஃபேஸ பாருங்க. இது நான் நல்லா இருக்கு. ஏங்க ரொம்ப காரமா இருக்குங்க. நான் 2 வாயா சாப்பிட்டேனா முடியல. அங்க பாருங்க. I am enjoying it. சில்லியை பச்சையாவோ இல்லை ரெண்டா போயிட்டா இது சாப்பிடுவா. ஆனால் பார்த்தாலே அதுங்க காரமா சாப்பிடுவேன்னு வேணா சொல்லுங்க. எல்லாம் இங்க வந்தீங்கன்னா மறக்காம இதை ட்ரை பண்ணுங்க. ஷெஸ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். இங்க பாத்தீங்களா ஒருத்தனை சாப்பிட்டு முடிச்சுட்டு கேக் சாப்பிட்டு முடியாம இப்போ அந்த சீஸ் சிக்கனை போயிட்டு சாப்பிட்டு இருக்கோம். ஸோ கைஸ் எங்களுக்காக எனக்கு எவ்வளோ ட்ரீட் கொடுத்துருக்கான் அமௌண்ட் இருங்க காட்டுறேன். ஆமா ரொம்ப பெரிய ட்ரீட். ஆமாம் 2613 மட்டுமே. ஓகே கிஷோர் பே பண்ணிருங்க பார்க்கலாம். கிஷோர் தேங்க்யூ. பேசாம பில்ல தூக்கி போட்டு முடிச்சிரோம். தேங்க்யூ. கிஷோர்ஸ் பர்த்டே ட்ரீட். கிஷோர் தேங்க்யூ கிஷோர். கிரெடிட்ஸ் டு கிஷோர். இந்த சிக்கனுக்கு அது கேக் பைப்பியோ இது சிக்கன் பைப்பியோ ஜூஸ் கார்லிக் நீ இருக்கிறத குடிமே. கார பைக்கு தெரியல இது